ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே சபையை கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு எல்லா விதத்திலும் அனுகூலத்தை கட்டளையிட்டு ஒரு ஆராதனையை தந்திருக்கிறபடினால ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் சொல்லிட்டு கர்த்தருடைய வசனத்திற்கு கடந்து போக விரும்புகிறேன். இந்த லவ் ஃபீஸ்டிலே ஒவ்வொரு தாருக்கும் ஒரு பாடல் உண்டு. நீங்கள் உங்களுக்கு பிரியமான பாடலை தெரிந்து கொள்ளுங்கள். அது 3 சரணத்திற்கு மேல் போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு பாடல் 3 சரணங்கள். அப்படி ஒரு சபையில் பாடப்படுகிற பாடலோ அல்லது கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிற ஒரு பாடலோ நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் இருந்தே நீங்கள் அதை குடும்பமாய் பிராக்டிஸ் பண்ணுங்கள், பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது இமிடியேட்டா ஒரு ஃபேமிலியை குறித்து நீங்க வந்து பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வரணும். இன்னொருத்தரை கை காட்டக்கூடாது. அவங்க பாடட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன். யூத் பாடட்டும், அப்புறம் நான். அப்படி இல்லை, லைக் மிலிட்ரி மாதிரி இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும், பேரு கொடுத்தவங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு ரெடியா இருங்க. அதற்கு கர்த்தருக்குள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நாம் கொடிய காலத்திற்குள் வந்திருக்கிறோம் என்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. நாம் கேள்விப்படுகிறோம். தமிழகத்தை சேர்ந்த மிலிட்ரி ஆபீசர் சாம் கமலேசன் என்கிறவரை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பாடுறோம். விக்கிரகத்தை வணங்க வேண்டும், அதற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவன், நான் அதை செய்யக்கூடாது, நான் வெளியே நிற்கிறேன், மற்றவர்கள் அதை போய் செய்வதற்கு நான் தடையா இல்லை அப்படி என்று சொல்லப்பட்ட போதிலும் டெல்லி ஹைகோர்ட்டிலே நீ ஆபீசருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணுகிறோம் என்கிற காரியத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அதை சுப்ரீம் கோர்ட்ல 2 ஜட்ஜ், ஒருத்தர் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று நினைத்து அறிந்து தீவிரமாய் அவன் கிரியை நடைபெறுகிறான். 2 ஜட்ஜஸ் சொல்லுகிறார்கள், நீ உன் அதிகாரிக்கு கீழ்ப்படியாதது குற்றம்தான், உன்னை டிஸ்மிஸ் செய்தது சரியே என்று அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? அவர்கள் என்ன, உன் அதிகாரி சொன்னதை நீ அந்த பக்கத்துல நாங்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்கள் வேதத்தில் நான் சிலரை கூப்பிட்டு கேட்டேன், கிறிஸ்துவ மதத்தை கூப்பிட்டு கேட்டேன், இப்படி செய்வது சரியா என்று கேட்கும்போது அவர்கள் அதில் ஒரு தவறில்லை என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். யாரிடத்தில் கேட்டார்கள் என்று நமக்கு தெரியாது, அதனுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், இது சத்ருவினாலே, சத்ரு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று அறிந்து அவன் தீவிரமாய் கிரியை நடைபெறுகிற கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தையும் அநேக வேளையில் நான் நினைக்கிறோம், ஆண்டவர் மிகவும் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார், ஏன் அவரை அப்படி காண்பிக்கிறீர்கள் என்று சில கேள்விகளும் நம்மை நோக்கி வருகிறது. அதற்கு பதில் என்னவென்றால், உங்கள் பிள்ளை, நாம் எல்லாரும் பிள்ளையை வைத்திருக்கிறோம், உங்கள் பிள்ளையை ஒரு இடத்திற்கு அனுப்புகிறீர்கள், ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அல்லது வேலை ஸ்தலத்திற்கோ அனுப்புகிறீர்கள் என்றால் அது நீங்கள் அனுப்பின இடத்திற்கு போகாமல் வேறொரு பாவமான காரியத்திற்கு போய்விட்டு சாயங்காலம் வீட்டிற்கு வருகிறது என்றால் நீங்கள் அதை அங்கீகரிப்பீர்களோ? வந்த உடனே அதுக்கு முத்தம் கொடுப்பீங்களா? வெரி குட், நீ பண்ண தப்பு, கரெக்டு தான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நான் என்ன சொன்னேன்? நான் எவ்வளவு என்னுடைய உதிரத்தையும் சிந்தி உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறேன் அல்லது ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீயோ எங்கே போய் வந்தாய் என்று சொல்லி மிகவும் நமக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும். அப்படித்தான் தேவனும். அதை நம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு பாதையை நியமித்திருக்கும் போது அதை விட்டு நம்முடைய இஷ்டத்திற்கு நடந்து விட்டு சபையை குற்றம் சொல்லுகிறதோ அல்லது மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறதோ அது தகுதியா இராது. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால். ஆகையினாலே இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் 1092, 1902 பக்கத்திலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியமாய்
மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தூதன் அங்கலாய்க்கிறான். என்ன அங்கலாய்க்கிறான்? ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள், அவர்கள் எல்லாம் நன்றாயிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்கள். ஆனால் உம்மால் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புத அடையாளங்களினாலும் விடுவிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று அங்கலாய்த்து தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்காக நான் கடும் வைராக்கியமாக கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவர் அங்கே தூதனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம், ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வருகிறது என்றால், இப்பொழுது இஸ்ரவேல் நடுவிலே, இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே யார் இல்லை? தேவன் இல்லை. தேவன் அவர்கள் நடுவில் இல்லாதபடியினால்தான் நெருக்கம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரை ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னவென்றால், அன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆதாம் பாவம் செய்த போது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் இறங்கி வந்தார். பாவம் செய்துட்டான், இனி நான் இறங்கி போக மாட்டேன், அவனோட பேச மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாரா? இல்ல. பாவம் செய்த போதிலும் ஆண்டவர் அங்கே உலாவும்படியாக, அவனோடு பேசும்படியாக அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அவன் தான் தன்னை ஒழித்துக் கொண்டதை பார்க்கிறோம். ஆதாம் போய் தன்னை ஒழித்துக் கொள்கிறான். பிற்பாடு யாத்திராகமத்திலே மோசேயினிடம் சொல்ற, என் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இதுதான் தேவனுடைய எண்ணம். இதற்காகத்தான் நம்மை உண்டாக்கினார், இதற்காகத்தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இதற்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார். எதற்காக? தேவன் என்னிலே வாசம் பண்ணும்படியாக. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை தெளிவாக, மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:16 நாம் அறிந்திருக்கிறோம். என்ன வசனம் அது? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களில் வாசம் பண்ணும்படியாக. இன்னும் ரெவலேஷன் 21:3 நான் பார்க்கும்போது தேவன் தாமே அங்கே வாசமாயிருப்பார் என்று சொல்லி, தேவன் அவர்கள் நடுவில் வாசமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து வேண்டும். தேவன் தம்முடைய வாசலமாக இருக்கும்படியாகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி இந்த பர்பஸுக்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது அதை விட்டு, அதாவது அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் பொறுத்து பார்ப்பார். எடுத்த உடனே போக மாட்டார். அவர் பொறுத்து பார்ப்பார், இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? கோபத்தோடு போய்விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் போன உடனே நடக்கிற சம்பவங்கள் தான் நாம் அறிந்திருக்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, யோபுவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் நீர் வேலியடைத்து காக்கவில்லையோ? நீர் அதை தொட்டு பாரும், அவன் உன்னை மறுதலிப்பான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த வேலியை, அந்த ரகசிய செயலை, the secret seal, அதை கொஞ்சம் சுருக்கிறார். சுருக்கணும்னா என்ன பண்ண? சத்துருவானவன் அவன் கையை வைக்க முடியும். அவங்க கை வைக்கிறான். வைத்து யோபினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனாக அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே சடுதியான காரியங்கள், விரோதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் I have to check myself. வேற யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் என்ன செய்தேன்? ஏன்னா நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் அங்கே வேலி அடைத்து இருக்கும் வரைக்கும் யோபுவை தொட முடிந்ததோ? He can't touch even. ஆனால் அந்த வேலியை கொஞ்சம் சுருக்கின போது, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் ஒரு இடத்துல இருக்க வரைக்கும் சத்துருவினால் கைவிக்க முடியாது. அவன் போய்விட்டால் எத்தனை தீமைகள் நமக்கு வருமோ அத்தனையும் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே நாம்
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சத்ருவுக்கு கண்ணியே யார்தான்? சொல்லுங்க. சத்ருவுக்கு கண்ணி யாரு? நம்ம தான். அவனுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோம், வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம முதலாவது அதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் நாம் பார்ப்போம். ஏன்னா அதோடு நம்மளால் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் அது நம்மை போகும்போதும் வரும்போதும் அந்த காரியம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்கும். அப்போ சாத்தானுக்கு நம்ம தான் பிரச்சனைன்னா முதல்ல அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை அப்போ இந்த நாளிலும் நம் வழக்கமாக சொல்லுகிற ஒரு காரியம், தியானிக்கிற ஒரு காரியம், 3 காரியங்களை பார்க்க போகிறோம் அல்லது 4 காரியங்களை பார்க்க போகிறோம் என்று சமயத்திற்கு ஏற்றபடி சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியம்தான். தேவன் என்னில் வாசமாயிருக்க விரும்புகிறார். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலாவது அந்த பிரச்சனையை நாம் சரி செய்யும் வரைக்கும் போய மாட்டோம். அப்படித்தான் சாத்தானும். கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கும் பொழுது அதற்கு விரோதமாய் அவன் போராடுவான், எவ்விதத்திலும் போராடுவான். விசேஷமாக குடும்பத்திலே அவன் போராட்டங்களை கொண்டு வருவான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய நடைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, சடுதியிலே ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்றால் நம்மை நாம நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசித்தோம் சங்கீதங்களிலே 118:16 வாசித்தோம். அங்கே தேவனுடைய கரம் இருக்கும் என்றால் என்ன சம்பவிக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆமென். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவர் நம்மோடு இருப்பாரானால் அவரை பார்க்கிலும் பலவான் ஒருவனும் இல்லை. சத்ருவு நம்மை தொட முடியாது. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் வாசலமாக நமக்குள்ளே, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ கர்த்தரை கோபப்படுத்துகிற அல்லது கர்த்தரை நம்மை விட்டு போக பண்ணுகிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே எவைகள் இருந்தால் அவைகளை நான் அகற்றிவிட்டு, நாம் என்ன செய்வோமோ தெரியாது, கர்த்தர் நம்ம விட்டு போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் போயிட்டார் என்ன வரும்? உலகத்தில் இருக்கிற அத்தனை நாச மோசங்களும் ஒரு நிமிஷத்திலே சத்துரு கொண்டுவதற்கு அவன் ஆவலோடு காத்திருக்கிறான். ஏனென்றால் நாம தான் அவனுக்கு கண்ணி. சத்துரு எப்படி நமக்கு கண்ணியோ அவனை அப்படி போல அவனுக்கு நாம் தான் கண்ணி. ஆகினால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பார்ப்பான். ஆகினாலே இந்த ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். என்ன வேண்டும்? எப்படி ஆகிலும், அதற்கு எந்த கிரயத்தை செலுத்தி ஆகிலும் தேவன் என்னோடு இருந்து போவதற்கு நான் விடமாட்டேன் என்கிற ஒரு திட மனசாட்சி, ஒரு உறுதி. அதற்காக எதையும் தியாகம் செய்வேன். குறிப்பாக தூக்கத்தையும் நான் தியாகம் செய்வேன். அதுல தான் நம்ம விழுந்து போறது. அதிகாலையில் எதுல விழுந்து போறோம்? கர்த்தரை எதுல தேடாத போறோம்? தூக்கம் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், அப்படிதான் நம்ம மனசு. அப்போ கர்த்தர் அந்த இடத்திலே இல்லாமல் போனானால் நமக்கு இந்த உலகத்திலே எத்தனை நாசம் அத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தால் அது உயர்ந்திருக்கும், அது பராக்கிரமம் செய்யும், அதை மிஞ்சி ஒரு வல்லமை இல்லை. அவர் போய் விடுவாரானால் சகலமும் வரும். ஆகினாலே ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரை இருக்க பண்ணதற்கு அவன் என்ன பண்ண தெரியுமா? ஆபிரகாம் எப்படி தேவனை இருக்க பண்ணினான்? காலை பிடிச்சிட்டான். அடியேன் வீட்டு வரைக்கும் வந்திரே, இங்கே இரும், நான் சிலவற்றை செய்கிறேன். அப்படி அதை நான் கொஞ்சம் இந்த வசனத்தை உற்று நோக்கும் பொழுது இங்கே இந்த மரத்தடியிலே கொஞ்சம் சாய்ந்து கொண்டிரும் என்று சொல்லு. அந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சேர் கூட இல்லை. சேர் இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? சேரத்துக்கு ஆண்டவரே கொஞ்ச நேரம் இங்கே உட்காரும், நான் இந்த ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சேர் கூட இல்லை, கூடாரத்தில் இருக்கிறான். இந்த மரத்தடியில் கொஞ்சம் சாய்ந்து கொள்ளும். அதற்கு மேல் இன்னொன்னு, ஆண்டவர் அது ஒரு காரியமா எடுத்துக்கொண்டாரா? சேர் அவருக்கு பெருசு இல்லை. யார் தான் பெருசு? ஆபிரகாம் தான். அப்படி போல ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு சேர், சோஃபா, இப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது இல்லை என்றாலும் நான் சொல்லுவேன், அது டசன்ட் மேட்டர் ஃபார் காட். அது மேட்டர் இல்ல, அது ஒரு விஷயம் அல்ல.
மரத்திலே சாய்ந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமின் நிமித்தம் அவன் காலை பிடித்துக் கொள்ளுகிறான். அப்படி ஆபிரகாம் தேவனை அங்கே அவனோடு இருக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு இடத்திலே கோபத்தோடு கடந்து போகிறார். அந்த வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். என்ன திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 4வது வாசிங்க. ம் 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 ஆமா, இங்கே பார்க்கிறோம். இங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்னா, கோராகு ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தான். அந்த ப்ராப்ளம் வேற. ஆகான் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தான், அது வேற. அது பப்ளிக்கு அல்லது சபைக்குரிய ப்ராப்ளம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், எத்தனை பேர் இங்க வருகிறார்கள்? ஆரோன், மிரியாம், மோசஸ். அப்புறம் யாரு சொல்லுங்க? கர்த்தர். 4 பேர். அப்போ திஸ் இஸ் ஃபேமிலி ப்ராப்ளம். குடும்பத்திலே உண்டான ப்ராப்ளத்தை 4 சுவற்றுக்குள்ளே தேவன் முடிக்க விரும்புகிறார். முடிக்க விரும்பி ஆண்டவருடைய அன்பை கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது தேவன் அதை எங்கே முடிக்க விரும்புகிறார்? 4 சுவற்றுக்குள்ளே. ஆகினால்தான் பாளையத்தில் எல்லாரும் கூப்பிட்டு, சமஸ்த இஸ்ரவேலையும் கூப்பிட்டு, மோசே, ஆரோன், மிரியாம் வாங்க, அப்படி இறங்கல தேவன். ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்றார் பாரு. தப்பு பண்ணது ஆரோன், மிரியாம். யாருக்கு விரோதமாய்? மோசேக்கு விரோதமாய். அவன் இளையவனாய் இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் பெரியவர்கள் வயதிலே. பிரச்சனை பண்ணுவது ஆண்டவர். இது குடும்ப பிரச்சனை, இதை 4 சுவற்றுக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இறங்குகிறார். இறங்கி மிரியாமோடும் ஆரோனோடும் ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உன்னோடு மட்டும்தான் தேவன் பேசுகிறாரா? உனக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்றா? நீ மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நாங்களும் அப்படி செய்வோம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு கோபம் உண்டாக்குறார்கள். அப்படி சொல்லி அப்படி அந்த சமூகத்திற்கு அவர் வந்தபோது கர்த்தர் அங்கே அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்து சொல்லுகிறார். அவர்களிடத்தில் பட்சமாய் பேசுகிறார். ஆரோனிடத்திலும் மிரியாமிடத்திலும் பேசுகிறார். ஒருவனுக்கு என்னை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நான் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவேன் அல்லது தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்துவேன். என் தாசனாகிய மோசேக்கு அப்படி அல்ல. ஏன் இந்த பிரிவிலேஜ் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று மோசே தன் விருப்பத்தை சொன்ன போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது. ஆனா மோசே அப்படியே பயந்து நின்னுட்டானா? இல்ல ஆண்டவரே நான் உண்மை பார்க்க. மறுபடியும் கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தமா? தன் ஜீவனையும் அற்பமா எண்ணி நான் கர்த்தரை பார்த்துட்டு சாகுறேன். சாகிறது உண்மையா இருந்தா ஆண்டவரை பார்த்துட்டு சாகுற, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வொன்றாக அங்கே கவுன்சிலர் போல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறது போல அங்கே கவுன்சிலிங் அவர்களுக்கு கொடுத்த வேளையிலும் அவர்கள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. சில கவுன்சிலிங் சொல்றவங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரனோ சகோதரியோ தவறான காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த காரியங்களை விவரமாய் சொல்லும் பொழுதே அந்த கவுன்சிலிங் சொல்றவங்க ஒன்றை எதிர்பார்ப்பாங்க. அது என்னது? எஸ், ஐ மேட் மிஸ்டேக். தங்கள் தவற்றை அங்கேயே அறிக்கை செய்து இனி நான் செய்ய மாட்டேன். இதுதான் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சொல்லும் போது எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆரோனும் மிரியாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். அவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. பிரதியுத்தரம் ஒண்ணுமே சொல்லல. 9ஆம் வசனத்தை வாசிங்க. சும்மா மூளல கோபம். நம்ம அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே கோபப்பட்டுட்டு போயிட்டாரு. ஏன் ஆண்டவர் எப்பவுமே வில்லனா காமிக்கிறீங்க சிலர் கேட்கிறாங்க. அப்படி அல்ல. அதற்கு முன் உள்ள வசனங்களை, சம்பவத்தை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் அதை தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் வில்லன் போல அல்ல. அவர் அங்கே பட்சமாய் ஒரு கவுன்சிலரை போல அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே சொல்லி, என் தாசனாகிய மோசே அப்படி அல்ல,
என்று சொல்லும் பொழுதே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் என் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அங்கே அறிக்கை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அறிக்கை செய்யாததை கர்த்தர் கண்டு என்ன பண்ணாராம்? எப்படி போனாராம்? கோபமாய் போய்விட்டு, சாதாரணமா போல. அந்த கவுன்சிலிங் சொல்லும் போது எல்லாம் சொல்லி கடைசி வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? அந்த கவுன்சிலிங் சொல்றவங்க போகும்போது எப்படி போவாங்க? கை கொடுத்துட்டு வெரி குட் அப்படி சொல்லிட்டு போவாங்களா? கோபமா தான் போவாங்க. ஆண்டவர் செய்கிறார், கோபமாக கர்த்தர் போய்விட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கடுத்து 11ஆம் வசனத்தை வாசிங்கள். யாரை நோக்கி? நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளுக்கு. அதாவது தேவன் கோபமாய் போய்விட்ட பிற்பாடு அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, இது எங்க சொல்லி இருக்கணும்? கர்த்தர் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? நான் ஒருவருக்கு தீர்க்கதரிசியா இருந்தால் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவேன், வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அப்படி ஒவ்வொன்றாய் சொல்லி வரும் பொழுதே ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அங்கே காரியங்களை தீர்க்க தேவன் நினைத்து அங்கே அவர்களோடு அன்பாய் பேசும் பொழுதே ஆண்டவரே என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே எங்க சொல்றான்? ஆண்டவர் கோபத்தோடு போய்விட்ட பின்பு ஆண்டவனே உமக்கு விரோதமாய். இது எதனால சொல்றான் தெரியுமா? அடுத்தது வாசிங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? தேவன், நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் போயிட்டா என்ன வரும்? சத்துரு வந்துடும். அவர் ரெடியா இருக்கிறான். ஒரு இடம் காலி ஆகுதுன்னா ஆண்டவர் அதனால சொன்னால், அந்த பிசாசு விரட்டப்பட்ட பின்பு அது வெறுமையா இருந்தால் இன்னும் தண்ணிலும் பலமாயிருக்கு 7 பிசாசுகள் அங்க வரும். இப்ப ஆண்டவர் போய்விட்டார். யார் வந்துட்டான்? வாதை வந்தது. ரெடியா இருக்குது, நம்ம சுற்றிலும் ரெடியா இருக்குது. நம்மை மேற்கொள்ளுகிற, நம்மை அழித்து போடுகிற காரியம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நம்ம எது காத்து கொண்டு வருகிறது தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்ப சொல்லக்கூடாது நான் ஜெபிச்சிட்டேன், நான் துதிச்சிட்டேன். அதெல்லாம் ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார். ஆண்டவர் உம்முடைய கிருபை என்னையும் எனக்கு உண்டானவற்றையும் நீ வேலி அடைத்து காத்து வைத்திருக்கிறபடியால் நான் நிலை நிற்கிறேன். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்க போன தேவன் கோபமாய் போன உடனே வாதை வருகிறது. வாதை மாம்சம் அழுகுகிறது. அப்பொழுது கதறுகிறான். இது எப்பொழுது கதறி இருக்க வேண்டும்? தேவன் சொன்ன போது. அதை நான் இப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுதே நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வாதை வந்த பிற்பாடு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டி வரும். ஹல்லேலூயா. அப்ப எதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும்? வாதை வந்த பிற்பாடா அல்லது வார்த்தை வந்த போதா? தேவன் ஒரு காரியத்தை ஓசியாவில் சொல்லுகிறார். ஓசியா 5:15 வாசியங்கள். கடைசி வசனம் 5:15 கடைசி வார்த்தை. பேஜ் நம்பர் 1053. உணர்ந்து ஆமென். இங்க பாருங்க, என் முகத்தை அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். அங்கதான் அதுதான் நடந்தது. கர்த்தர் கோபத்தோடு போய்விட்டார். ஏனென்றால் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் தங்கள் பாவங்களை மீறுதலை அங்கே அறிக்கை செய்யவில்லை. ஆகையினால் ஆண்டவர் அங்கே திரும்பி போய்விடுகிறார். இன்னும் ஒரு காரியத்திலே அந்த பார்க்கிற 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசேயை மோசேயோடு தேவன் பேசும்போது மோசே எங்க வர வச்சு பேசினாரு? சொல்லுங்க. மோசே எங்க வர வச்சு பேசினார் ஆண்டவர்? மலையில. மோசேயோடு, நன்றாக கவனிங்கள் இந்த வார்த்தைகளை, மோசேயோடு பேசும் பொழுது ஆண்டவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு ஊழியக்காரனாகிய மோசேயை பேசும்போது நீ என்னிடத்திற்கு மலைக்கு ஏறிவான்னு சொல்லார். ஆனா தேவனுடைய அன்பை கவனித்து பாருங்கள். மிரியாமும் ஆரோனும் பாவம் செய்த பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே இறங்கி
இறங்கி அவர்கள் இருக்கிற இடத்திற்கு தேவன் இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய அன்பு ஊழியக்காரனை ஏறி வர சொல்லுகிறார். விசுவாசிகளாகி உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அவர் உங்களிடத்திற்கு இறங்கி வந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, 10 மணிக்கு நீ ஆராதனைக்கு வரமாட்டாயோ? நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனையோ காரியங்கள் நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறார். தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே கர்த்தர் நம்மோடு வார்த்தையினால் பேசும் பொழுதே நாம் உணர்வடையாவிட்டால், நான் உங்களை சபிக்கல, கர்த்தருடைய வசனத்தை சொல்றேன். கர்த்தர் கோபமாய் போய்விட்டார். அவர் போன உடனே வாதை ரெடியா இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கு எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம்? நம்மை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தைக்கா, அல்லது வார்த்தையினால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போகும்போது வாதை வந்த பிற்பாடு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோமோ? சிம்சோன் என்பவனை அறிந்திருக்கிறோம். அவன் என்ன பண்ணா? எப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டான்? கண்ணு பிடுங்கின பிற்பாடு கர்த்தாவே என்றவன் அதை எப்ப செஞ்சிருக்கணும்? முன்னாடியே செஞ்சான். அந்த சிங்கத்தை தொட்டான்ல, செத்து போனதை தொட்டான்ல, தன் தாய்க்கு தகப்பனுக்கு அதை அறிவித்து, நான் இப்படி தொடக்கூடாது, நான் நஸ்ரேய விரதம், எனக்கு மொட்டையடித்து தேவனுடைய பிரமாணத்தின்படி என்னை சுத்திகரிங்கள் என்று சொல்லி தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லி இருந்தால், பெலிஸ்தன் அவனை மொட்டை அடிச்சிருக்க மாட்டான். பெலிஸ்தன் அவனுடைய கண்களை பிடுங்கி இருக்க மாட்டான். ஆனா எல்லாம் முடிந்து போன ஒரு வாதை உண்டான போது, கண்களை பிடுங்கின போது, குருடனாயிருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். யோனா எப்பொழுது ஜெபித்தான்? மீன் சாப்பிடும் போதா? மீன் அவனை சாப்பிடும் போது. மீன் சாப்பிடும் போது இல்ல, மீன் அவனை சாப்பிடும். வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவன் மீனின் வயிற்றில் இருந்து, அப்ப மீன் அவனை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ரெஸ்பாண்ட் கொடுக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு போய்விடக்கூடாது, அதுவும் கோபமாய் போய்விடக்கூடாது. அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதற்கு என்ன சொன்னான்? அவருடைய பாதத்தை படுத்தினான். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிறேன்? ஹல்லேலூயா. அவரை விட்டுறக்கூடாது, அவரை விட்டுறக்கூடாது. ஏன் என்னை தெரிந்தெடுத்தார்? ஏன் நம்மை தெரிந்தெடுத்தார்? நாம் அவருடைய வாசஸ்தலமா இருக்கும்படி, அவருடைய வாசஸ்தலமா இருக்கும்படிதான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அந்த என்னாகமம் 12:15 வாசிங்க. அப்படியே மிரியாம் போதும். இப்ப பாருங்க என்ன ஆகுது. 4 சுவற்றுக்குள்ளே தேவன் அதை முடிக்கலாம் என்று தீர்மானித்து அவர்களோடு இடைப்பட்ட பொழுது, அதற்கு செவி கொடுக்காத போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெளியரங்கமாக்கிட்டார். பாளையத்திற்கு வெளியே போன பொறுப்போடு எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா பிரயாணம் அங்கே புறப்படவில்லை. காரணத்தை ஒருவர் ஏன் பிரயாணம்? இப்படி மிரியாம் குஷ்டரோகியானாள். ஏனானால் தேவ கோபம் அவள் மேல் இருந்தது. அப்போ 4 சுவற்றுக்குள்ளே குடும்ப பிரச்சனையை தேவன் அங்கே முடிக்கும்படி வந்திருக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல், வாதை வந்தால் தான் கீழ்ப்படி, விலக்கப்படுவாய், உன்னுடைய காரியம் வெளியரங்கமாக்கப்படும். எதை நாம் இந்த காலவெளியிலே விரும்புகிறோம்? ஆகையினால் தான் சங்கீதம் நாம் வாசித்தோம். 71 வாசிங்கள், 71:10 வாசிங்கள். போதும். இங்க சத்துரு வரும்போது அவன் மைண்ட் செட் என்னன்னா, தேவன் அவனை கைவிட்டார், தேவன் அங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். தேவன் அங்க இல்லைன்னாலே ஒரு பெரும் நாசத்தை நான் உண்டாக்க போகிறேன். ஒரு வீடு கதவு இல்லாம திறந்து இருக்கிறேன்னா திருட வந்து அப்படியே போயிடுவான். நான் பார்த்துட்டு மொத்தத்தையும் சொல்லிட்டு போயிடுவான், மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். ஏன்னா அங்க பாதுகாப்பு இல்லை.
தேவன் அங்க அப்ப சத்ரு வரும் பொழுது அவனுடைய மைண்ட் செட், தேவன் அவனை கைவிட்டார், அவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நம்மோடு இருந்த என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்கள் ஏசாயா 32:15, அதனுடைய மிட் பகுதியை வாசிங்க, மிடில் பகுதியை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அப்போ ஆமா, கர்த்தர் இருக்கும் பொழுது வனாந்திரம் எப்படியாகும்? செழிப்பாக மாறும். கர்த்தர் இல்லாத போது என்ன ஆகும்? அடுத்தது வாசிங்க. செவிப்பான வயல்வெளி காடாகும். எவ்வளவுதான் நம்முடைய பிரயாசத்தினால, எவ்வளவுதான் நாம் பிரயாசம் பண்ணுவோம், ஓட்ட பைக்குள்ள போட்ட மாதிரி போயிட்டே தான் இருக்கும், வனாந்திரமா தான் இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் தான் உன்னுடைய சம்பாத்தியம் என்றாலும் அவர் அதை ஆசீர்வதித்து அதை செழிப்பாய் மாற்றுவார். செழிப்பு என்ன? உனக்கு குறை வராது. நீ பெற்றுக்கொள்கிறது ஒருவரை கொஞ்சமாய் இருக்கும், ஆனால் குறை வராது. கர்த்தரை விட்டுட்ட நீ சம்பாதிப்பது அதிகமாய் இருக்கும், ஆனால் செழிப்பானது காடாக மாறும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நம்மை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து, இஸ்ரவேலை குறித்து, ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் மாம்சத்துக்கு இஸ்ரவேலை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, காண்டாமிருகத்திற்கு ஒப்பத பலன் அவர்களுக்கு இருக்கின்ற சத்துருக்கு அந்த காரியத்தை தான் காண்பிக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். மோசே கையை இப்படி நீட்டுறா, என்ன பண்ணுது? கை ஆடுது. ஆனா வெளியே பார்க்கிறவன் என்ன சொல்றான்? அவங்க போகாத, அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார், அவர் நம்மை அதம் பண்ணி போடுவார், எகிப்தியன் சொல்றான். ஆனா மோசே கையை தூக்கினா கை ஆடுது. நமக்குள்ள 1000 காரியங்கள் இருக்கும். ஆனா சத்ருவுக்கு முன்பாக, சத்ருவின் கண்களுக்கு நம்மை குறித்து தேவன் எப்படி தெரியப்படும்? அவன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவனுக்கு இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஆபிரகாம் இடத்துல சொன்னான். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? உள்ள 1000 இருக்குது, ஆனா வெளியே பார்க்கிறான். ஆபிரகாம் செல்வ சீமானார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். தேவன் சத்ருவுக்கு வேறு விதமாய் அங்கே காண்பித்துக் கொடு. ஏனென்றால் கர்த்தர் இருக்கிறார். உனக்குள்ள எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் உன்னை காண்கிற சத்ருவுக்கு உன்னை பலவானாய். ஏன் தெரியுமா? உன் பலத்தை நம்பி அல்ல, கர்த்தர் உன்னோடு நிற்கிறதுனால. ஒரு திரியை அணைக்கிறது போல எகிப்தின் சர்வ சேனைகளும் ஆண்டவருக்கு எப்படியா? ஒரு திரி புதுனா ஊதி போயிடும், அதுதான் அவருக்கு. அது பெரிய பெரிய 600க்கு அதிகமான ரதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, குதிரைகள், குதிரை வீரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஊதுனா போயிடும். அப்போ தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவன் அவருடைய சமூகம், அதை நாம் விட்டு விடவே கூடாது. எப்பொழுதும் நம்முடைய அலர்ட்டா இருக்க வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் லாஸ்ட் பெஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அடி வாங்குற என்ன பண்ணுவான்? இப்படி அடிக்கும்போது இப்படி கை நீட்டுவான். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கும், அடிங்க, பல முறை வாங்கிட்டேன் அடிங்க. அவனுக்கு உணர்வு கிடையாது, அடி வாங்கி வாங்கி மறுத்து போச்சு. அப்படி நாம் காணப்பட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே அபிகாயில் உணர்வடைந்து சேனம் கட்டி கொண்டு போனாள். உணர்வுள்ள இருதயம். சிலருக்கு வார்த்தை வந்து வந்து கேட்டு 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 அதுவே லாஸ்ட் பெஞ்ச் போல மாறிவிட்டதோ. ஒரு காரியத்தை எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசுவார்? கொஞ்சம் கடினமாய் பேசுவது போல இருக்கும், ஆனால் நான் ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்து. அவருடைய இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது? எந்த தகப்பனாவது எந்த தாயாவது தன் பிள்ளை அழிந்து போக வேண்டும் விரும்புகிறவர் அல்லவே. என் பிள்ளை நன்றா இருக்க விடுதான். அப்படி போல நம் தேவன் நம்மை அடித்து நம்மை வாதைக்குள்ளே தள்ளி நசுக்கி போடுகிறவர் அல்ல என்பதை தேவஜனமே உணர்ந்து கொள். ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்குமானால் கர்த்தருடைய சமூகத்திற்கு, ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறைவுண்டு, உடைய பிரசன்னம் என்னை விட்டு போனதற்கு காரணம் என்ன என்று நம்மை ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சகரியா 1:3 வாசிங்கள். சகரியா 1:3 சீக்கிரம் வாசிங்க. 1:3. ஆமா, போதும். ஆண்டவர் சொல்லுங்க, அதிலே 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் திரும்புங்கள். இப்போ உன்னுடைய பார்வை வேற எங்கேயோ இருக்குது.
மகனே மகனே, நீ என்னிடத்தில் திரும்பு. நீ திரும்பினால் உனக்கு சௌக்கியம் உண்டாகும், உன் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். 8:3 வாசிங்க. 8:2. ஆமென். கர்த்தரிடத்தில் நீ திரும்பும் போது கர்த்தர் உனக்காக கடும் வைராக்கியம் கொண்டு உன் சத்துருக்களை அவர் மிதித்து போடுவார். உனக்கு வாதைகளை அந்த சத்துருவை கர்த்தர் நசுக்கி போடுவார். வாசிங்க. ஆமென். இது நமக்கு கொஞ்சம் அது பைபிள்ல எழுத்து நடைபடி இருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இது ஈஸியா எப்படி நம்ம புரியுங்களா? ஒரு பிள்ளையை நம்ம யாராவது நம்முடைய பிள்ளையை அடித்து விட்டாலோ அல்லது நம்முடைய பிள்ளைக்கு தீமை செய்து விட்டாலோ, தாய்க்கும் தகப்பனுக்கும், விசேஷமாக தகப்பன் பார்க்கறான்னு வச்சுங்களேன், தகப்பனுக்கு என்ன ஏறும் சொல்லுங்க? பிபி ஏறதுக்கு காரணம் என்ன? கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன? பிபி அப்படியே ஏறும். தன் கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை, தகப்பனுக்கு பிபி ஏறும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கடும் வைராக்கியம் அதுதான். அப்படி பார்க்கும் பொழுதே சத்ருவே நீ இப்படி என் பிள்ளைகளுக்கு செய்து அப்படி ஏறுது அவர்கள். நீ சீக்கிரத்தில் திரும்புப்பா மகளே, நீ சீக்கிரத்தில் திரும்பு, நான் அவர்களை சத்ருவை நசுக்கி போடுவதற்கு. நம்முடைய பிள்ளை இடத்துல நம்ம ஒரு வேலையை சொல்லும் பொழுது, அந்த பிள்ளை இந்த வேலையை செஞ்சுடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளை இடத்துல நம்ம சொல்லுகிறோம், அந்த பிள்ளை அதை உடனே செய்வது நமக்கு பிடிக்குமா? அல்லது அடி வாங்கி திட்டி, சரி ஒரு கடைக்கு போறதுன்னு வச்சுக்கலாம், ஒரு கடைக்கு போறதுக்கு அடி வாங்கி திட்டி போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா நமக்கு சந்தோஷப்படுமா? நாம் சொல்லும் போதே கீழ்ப்படிந்தால் சந்தோஷமா இருக்குமா? நாம் சொல்லும் பொழுதே அடி வாங்கி வாதை வந்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டு, நம்ம வாசித்த 119 நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால். அப்ப அவர் எப்படி பிரமாணத்தை கட்டுக்கினாரு? உபத்திரவத்தினால. நீங்க அப்படி கற்றுக்கொள்ள போறீங்களா? இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கண்ட உடனே உபத்திரம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதாவது தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பது வேறு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். நம்மை மீறுதல் பண்றல, அதை சொல்றேன் நான். அப்படி வருகிற காரியத்தை அப்போ ஆண்டவரிடத்திலே நாம் எப்படி திரும்ப வேண்டுமானால், அவர் நமக்கு சொல்லும் பொழுதே நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும். ஆனால் இஸ்ரவேலினுடைய நிலைமை என்னவென்றால், 8:3 வாசிங்க. சகரியா 8:3. ஆமென். இதுதான் தேவனுடைய வாஞ்சை. எருசலேம் சத்திய நகரம் என்றும் தேவனுடைய நகரம் என்றும் அது அழைக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய வாஞ்சை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் அவரிடத்தில் திரும்புவேன். தேவன் திரும்பும் பொழுது நம்மிடத்தில் என்ன போனது? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நாம் சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்க முடியும். சத்திய நகரம் என்றும் எருசலேம் புனித நகரம் அல்லது பரிசுத்தமுள்ள நகரம். அப்ப சத்தியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சாட்சியாக நம்மை நிறுத்துவார். எப்பொழுது தெரியுமா? நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலுடைய நிலைமை என்னவென்றால், ஏசாயா 64:10 வாசிப்போம். பார்க்க இங்க எப்படி இருக்குது? எருசலேம் பாழாய் கிடக்கிறது, வனாந்தரமாய் கிடக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவன் அது நடுவில் இல்லை. உன்னை செழிப்பான நிலமாய் மாற்றுவேன். தேவனுடைய வாக்குத்தத்தம். வறண்ட வெளிகள் எல்லாம் செழிப்பாக மாறும். ஆனால் இப்பொழுது செழிப்பாய் இருந்த எருசலேமுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படி வனாந்தரமாய் போயிற்று என்றால், தேவன் அதன் நடுவிலே இல்லை. ஆகையினால் தான் 2 கொரிந்தியர் 7:1 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:1 சீக்கிரம் வாசிங்க. எங்கத்திலும் மாம்சத்திலும்
ஆவியிலும் எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்தி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்துடனே பூரணப்படுத்த. இது ஒரு பாவிக்கு எழுதப்பட்டது அல்ல. நீங்கள் 1 கொரிந்தியர் 1:1 வாசித்தால், பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் யாதொரு வரத்தில் குறைவில்லாதிருக்கிற கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்போ அதெல்லாம் நமக்கு உண்டாகணும்னா தேவன் நம் மத்தியிலே, இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிந்து கொண்டால் அவர் வாசம் பண்ண தடையாய் இருக்கிற என் சரீரமாக ஆலயத்திலே நான் எவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து அவைகள் எல்லாம் நம்மை விட்டு நம்மை அகற்ற வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போதும், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவா ஒரு ஆசாரியன். ஆனா வஸ்திரம் என்னது? அழுக்கு வஸ்திரம். ஆனா அது அந்த அழுக்கு எப்படி வந்தது நமக்கு தெரியும். ஊழியம் செய்கிறான், ஆனால் அழுக்கு வஸ்திரத்தை கொண்டு தரித்து எங்க நிற்கிறான்? யாருக்கு முன்பாக நிற்கிறான்? தூதர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆனா இவனிடத்தில் காணப்பட்ட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தான் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தாலும் உள்ளதை உள்ளபடி தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நான் பாவிதான், என் வஸ்திரம் அழுக்குதான் ஆண்டவரே, ஆனாலும் அதை மாற்ற உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி உள்ளதை உள்ளபடி. ஒருவேளை நாம் இதற்கு முன்பாக சில நம்முடைய மனதிலே நினைத்தவைகளை நாம் செய்து முடித்திருக்கலாம். ஆனால் உள்ளதை உள்ளபடி கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கும் பொழுது சுத்திகரிப்பு எங்கிருந்து வரும்? அது பரத்திலிருந்து வரும். அவர் சுத்திகரிப்பார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அது இங்கே வெளிப்படுகிறது பாருங்க. போட்டுகிறது அழுக்கு வஸ்திரம். தேவன் அந்த வஸ்திரத்தை மாற்றி, அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றி, நம்முடைய சிந்தனையை மாற்றி, நம்மளுக்கான ஒரு அசுத்தத்தை நீக்கி தமக்கு முன்பாக நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். மருந்திருக்கிறபடி பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடித்த அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிய கடவன். இவளை கொண்டு வந்து நிறுத்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவெல்லாம் சேர்ந்து பாவம் செஞ்சாலதான். இவளை காலி பண்ணிட்டா யார் நீதிமானம் மாறுவான்? அந்த தப்பு செஞ்சவங்களாம் நீதிமானம் மாறிடுவாங்க. இவளை காலி பண்ணிட்டான், அதுக்காக வந்து நிக்கிறான் கல்லை எடுத்துக்கிட்டு. ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்ன பொழுது ஒவ்வொருவராய் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் போய்விட்டதை பார்க்கிறோம். இங்கே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னது? அந்த ஸ்திரீக்கு எல்லாரும் போனாலும், எல்லாருக்கும் முன்பாக அவள் வெட்கப்பட்டாலும், ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய உள்ளதை உள்ள நிலைமையின்படி நிற்க அவள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவள் போகும்போது மன்னிப்படைந்து போனாள். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு சொல்ல, ஒருவேளை உன்னுடைய சுயத்து நிமித்தம் நீ சில காரியங்களை செய்து நீ பயத்து நிமித்தம் அதை செய்திருக்கலாம். எல்லாரும் உன்னை டார்கெட் பண்ணி இருக்கலாம், உலகம் உன்னை டார்கெட் பண்ணி இருக்கலாம், நீதான் காரணம் அப்படி சொல்லி இருக்கலாம். டசன்ட் மேட்டர். இந்த காலவெளியிலும் உங்கள் உள்ள நிலைமையிலே ஆண்டவரே, நான் பாவிதான், நான் செய்தது தவறுதான், உம்முடைய சமூகத்தை விட்டு விட்டது தவறுதான், அது போனபடினால்தான் என் குடும்பத்திற்கு இவ்வளவு காரியம். 4 சுவற்றுக்குள்ளே நடக்க வேண்டியதை நான் வெளியரங்கமாய் விட்டதற்கு ஒரு ஆரோனை மிரியாமலை போல நான் விட்டு விடாதிருக்க எனக்கு கிருபைதாரும். இன்றைக்கு தேவன் தருகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் ஏற்கனவே சொல்ல நிறைய பாயிண்ட், நான் இந்த வசனத்தை எழுதிவிட்டு இப்படி யோசித்தேன். பாயிண்ட் வச்சு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்வதற்கு ஒரு காலம் உண்டு.
பாயிண்டே இல்லாம இருக்க ஒரே ஒரு பாயிண்டை அப்படி பேசுவதற்கும் காலம் உண்டு. ஹல்லேலூயா. எழுதிட்டு அதான் சொன்னேன், என்ன ஆண்டவரே ஒரு பாயிண்ட்டும் இல்லையே, நான் அப்படித்தானே வழக்கமா பேசுவேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான், தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு தடையா இருக்கிறவர்களை நாம் நீக்கும் பொழுது, வாதை வந்த பிற்பாடு அல்ல, வாதை வரும் முன்னமே, உலகத்தான் சொல்ல வருமுன் காப்போன்னு சொல்றான். நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. உபத்திரவப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அந்த உபத்திரவத்தினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு சாம்சனை கேட்டா சொல்லுவான், என் கண் பிடுங்கப்பட்ட பொழுது உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அங்க வேற வழி கிடையாது. there is no option. கண் பிடுங்கப்பட்டு விட்டது, ஆகிலும் தேவன் அவனுக்கு இரக்கம் செய்தார். ஆகினால் இந்த காலவெளியிலும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தை ஒரே ஒரு, தேவ பிரசன்னத்தை எந்த விளக்கையும் செலுத்த வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. வாதை வந்த பிற்பாடு அல்ல, வார்த்தை நம்மை நோக்கி வருகிற பொழுது, அது யார் பேசுறாங்க அது முக்கியம் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை தானா அதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது, ஆபிரகாம் இடத்தில் சேர் முக்கியம் இல்லை, மரத்தடியில சாஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சர்வ வல்லமுள்ள தேவன் மரத்தடியில கூட சாஞ்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு விஷயமே இல்லை ஆண்டவருக்கு. நம்முடைய உள்ளம்தான், நம்முடைய பணமோ நம்முடைய படிப்போ, நமக்கு இருக்கிற பெரிய வீடோ, ஒரு வீடோ 2 வீடோ, வாடகை வீடோ, ஒழுகிற வீடோ ஒழுகாத வீடோ, கூரை வீடோ, அது முக்கியம் இல்லை. சேர் இருக்குதோ இல்லையோ, சோஃபா இருக்குதோ இல்லையோ, உன்னுடைய உள்ளம் ஆயத்தம் இருக்கிறதா, அதிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை அதுல ஏதாவது தேவன் அருவருக்கிறவைகளை அதுல இருக்குமானால், இன்றைக்குன்னு சொல்ல இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென்.